الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபே பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா உரைக்கிற்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மான் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவங்க விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஈடுபாட்டில் நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதரை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சிறந்ததுக்கு தான் ஆசைப்படுவானே தவிர அதை விட தாழ்ந்து இருக்கிறதையோ இல்லை கஷ்டமான உள்ளதையோ விரும்புவானா அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதரை நீங்கள் எடுத்துக்கூட அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்லி காட்டுறோம் அப்படின்னா, அந்த ஒரு மனிதர் விரும்பினாலும் விரும்பாமலாட்டும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா, ஒரு துன்பமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வறுமை வருது அப்படின்னு சொன்னால் வறுமையை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள் அந்த மனிதரை சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் எந்த ஒரு மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஒரு மனிதருக்கு இந்த ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இல்லை வந்திருக்கும் என்று கூட சொல்லலாம். என்ன அப்படி கேள்வி அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய உதவி, இறைவனுடைய உதவி எங்களுக்கு வராதா? ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் அல்லாஹுடைய உதவி அந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னால் இந்த துன்பத்துலேருந்து நம்ம வெளிவர மாட்டோமா? இந்த வறுமையிலேருந்து நம்ம வெளிவர மாட்டோமா? இந்த ஏதாவது ஒரு நோய் பட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோய் நமக்கு குணமாகாதா என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில் ஒரு கேள்வி ஒரு இடத்துல உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பதிலை தேடுவதற்காக அந்த மனிதன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன் அந்த மனிதன் ஓடுறான் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னு சொன்னால் அந்த கேள்விக்குண்டான பதில் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்.
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் எங்கெல்லாம் போகிறான், வெளியில் போகிறான், இந்த சைடில் இந்த பக்கம் பின்னாடி முன்னாடி எல்லா பக்கம் சுற்றி திரியிறாங்க. ஆனால் அந்த கேள்விக்குண்டான பதில் வந்து தெரியல. சரி, இந்த மாநிலத்தில் தெரியல, வேறு மாநிலத்தில் போய் தேரலாமா சொல்லி பார்த்தா அங்கேயும் தெரியல. வேறு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் தெரியல. அப்போ இந்த கேள்விக்குண்டான பதில் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனில் இதற்குண்டான பதிலையும் சேர்த்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அது வந்து ஒரு சமுதாயத்தோட வரலாற்றையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தில் இதனுடைய பதிலை வந்து இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்படி இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். இந்த வசனத்தை வந்து நம்ம அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா, இறைவன் வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாமல் சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மளை பார்த்து கேள்வி எழுப்புறான். அப்படி கேள்வி எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்லக்கூடியனா இருக்கான், அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து அவங்க பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வறுமை துன்பம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி வாழ்ந்து கொண்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு கஷ்டம் வந்து உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் வந்து இலகுவாக சென்றுடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இறைவன் ஏன் கேள்வி எழுப்புறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த நேரத்தில் வந்து இறைவன் நமக்கு மறுமை நாள் வந்தாலும் சரி, நம்ம ஒரு காலை இந்த இடத்து வைத்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே சொர்க்கத்தில் தான் காலை எடுத்து வைப்போம் என்ற வகையில் வந்து எல்லாருமே நினைத்தவர்களாக இருக்கும். அதனால தான் இறைவன் என்ன செய்கிறான், அந்த கேள்வி வந்து நம்ம முன்னாடி எழுப்பக்கூடியவனாக இருக்கான். அப்போ அப்படி இலகுவாக நீங்கள் வந்து போய்விடவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்க, வறுமையாலும் துன்பத்தாலும் வந்து அனுபவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி அனுபவித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் அவங்களும் என்ன ஒரு கேள்வி எழுப்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து அவங்களும் எழுப்புனாங்க. அப்படி எழுப்பக்கூடியவங்களும் அதே போல் இந்த வறுமை துன்பம் இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டவங்களும் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனையும் இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனுமாஹு, இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களாக இருப்பாங்களே இறை தூதர், அவங்களும் அவங்க கூட இருந்த இறை நம்பிக்கையாளரும் தான் இந்த அனைத்து கஷ்டங்களையும் வந்து பெற்றவங்களாகவும் அவங்க வந்து அனுபவித்தவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க தான் துன்பம் வந்து வறுமை வந்து அனுபவித்தவர்களாக இருந்தாங்க சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீபா, கவனத்தில் கொள்க, இறைவனுடைய உதவி வந்து மிக அருகிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லி இறைவன் இந்த இடத்துல வந்து நமக்கு உண்டான பதிலை வந்து இங்கே சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்கிறான் இறைவன், அருகிலே உங்களுக்கு உண்டான உதவி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அருகிலேனா எங்கே இருக்குது அந்த கேள்வி வந்து நமக்கு வரும். இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம துளைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த துளைத்த இடத்தை பார்த்து வந்து நம்ம வந்து தேடக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி தேடக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் குறிப்பிட்ட எந்த பொருளாக நீங்கள் தொலைச்சிருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட பொருள் வந்து நம்ம கால் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எல்லா பக்கம் சுற்றி தேடி இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நமக்கு கிடைக்காம போயிருக்கும். இன்னொரு நேரத்தில் வந்து வேறு ஒரு பொருளை வந்து தேட வந்திருப்போம். பார்த்தா காலுக்கிட்டே இருக்கிறதை வந்து நம்ம இதற்கு முன்னாடி தொலைச்சிருப்போமே அந்த பொருளை வந்து எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன அந்த நேரத்தில் நிகழ்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் சுற்றி இருப்போம், காலு பக்கத்துலேயே இருந்திருக்கும், ஆனால் கிடைக்கல. ஆனால் நம்ம எங்கேயோ இருந்து வந்திருப்போம், ஆனால் தேடியது இல்லாமல் தேடாதது அந்த தேடின விஷயம் கூட கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அவனுடைய உதவி வந்து அருகிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அருகிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துலையும் வந்து தேட வேண்டியதில்லை, அந்த உதவி வந்து நமக்கு வந்தே தான் தீரும் என்ற வகையில் வந்து இறைவன் சொல்லிக்காங்க. ஆனால் யாருக்கு அப்படின்னு சொன்னால், இதனுடைய உரையோட தொடர் இறுதியில் வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருப்போம். இந்த உதவி வந்து நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த உதவி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதனை தொடர்ந்து வந்து இப்போ அவங்களாம் வந்து கேள்வி எழுப்புனாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு சொல்லி அவங்களாம் கேள்வி எழுப்புனாங்க சொல்லி நம்ம வாயால் கேட்டுட்டு இருக்கோம். அதே போல் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் கேட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சஹாபாக்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து எப்படி கேட்க வராங்க அப்படின்னா, மக்கள் காஃபிர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இலகுவாகலாம் நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க வந்து இலகுவாக ரோட்டில் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்க முடியாது. அப்போ எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கு சித்திரவதை அடிவதன்னு வந்து உளுந்துக்கிட்டே இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வராங்க. வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்டயும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீங்களா, நீங்கள் ஏன் துவா செய்யாமல் இருக்கீங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடனே எந்திச்சு அவங்களுக்காக பதிலை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உடனே உங்களுக்கு வந்து துவா கேட்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே துவாவை அவங்களுக்காக கேட்கல. அவங்களுக்கு அதுக்கு பதிலில் என்ன ஒரு பதிலை வந்து எழுப்பக்கூடியவங்களாக இருக்காங்க, சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சமுதாய மக்களுடைய வரலாறை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு மக்களை அந்த ஒரு மனிதரை வந்து அவங்க பிடிப்பாங்களாமா. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களை பற்றி. அப்படி சொல்லும் பொழுது ஒரு மனிதரை வந்து பிடிப்பாங்க. அவங்க யார், நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக தான் இருப்பார். அவரை பிடிச்சி அவருக்கு உண்டான அந்த குழியை வந்து அவர் அளவுக்கு வந்து தோண்டிடுவாங்க. தோண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஒரு மனிதரை வந்து அந்த குழிக்குள்ளே இறக்கிட்டு, நம்ம ரொம்ப இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா மரத்துக்கு இதெல்லாம் அறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மரம் அறுக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு மிஷின் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பழைய காலகட்டத்திலலாம் எல்லா வீட்லேயும் மக்கள் என்ன வச்சுருப்பாங்க, இந்த ரம்பம்ன்றதை வந்து அந்த மிஷின் மாதிரி அந்த ஒரு கருவியை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மனிதனை வந்து குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தலையில் வந்து அந்த ரம்பத்தை வைப்பாங்க. அப்போ வச்சோன்னே வந்து அவங்க ஓடிடுவாங்களா இல்லை பார்த்தா அப்படிலாம் கிடையாது. அந்த ரம்பத்தை வச்சு அப்படியே ஒரு மனிதரை வந்து 2 துண்டாக போடுறாங்க. 2 துண்டாக போடுறாங்கன்னா அந்த ரம்பம் அப்படியே கட் பண்ணிகிட்டே வருது, அப்படியே 2 துண்டாக ஆயிடுறாங்க. இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அதே போல் இன்னொரு மனிதரை வந்து இதே மாதிரி பிடிக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சீப்பு இதை மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் நம்ம எப்படி இருப்போம்னா, ஒரு தலையை சீவுவதற்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம தலையை வந்து ரொம்பவும் அழுத்திடாமல் முடியை மட்டும் நல்லா ஷேப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக அப்படியே மெதுவாக நம்ம கொண்டு வரக்கூடியவங்களாம் அந்த ஷேப்பை கொண்டு வருவோம். ரொம்ப அழுத்திடாமல் அந்த அளவுக்கு வந்து நம்ம சீவக்கூடியவங்களாக இருப்போம். இப்போ அவங்க வந்து ஒரு சீப்பு வச்சுருக்காங்க. அந்த ஒரு மனிதரை பிடிச்சிட்டு அந்த சீப்பு எதாலான சீப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இரும்பாலான சீப்பாக இருக்குது. அப்படி அந்த சீப்பை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனிதருடைய உடம்புல வந்து சீவக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு சீவுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மனிதருடைய எலும்பு இருக்குது, அவங்களுடைய சதை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த எலும்புக்கும் சதைக்கும் இடையில வந்து அந்த அளவுக்கு சீவி அப்படியே எடுக்கக்கூடியவங்களாக அந்த மனிதருக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு விட்டு, அந்த அளவுக்கு அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கூட இந்த மார்க்கத்தில் வந்து ஒரு அளவு கூட அசையில் ஆடி போல உறுதியாக இறைவனுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை வந்து அவங்க காமிச்சு அந்த மக்கள்கிட்டையும் காமிச்சாங்க. அவங்களும் வந்து அந்த அளவுக்கு இருந்து வெற்றி பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. திரும்பி அவங்க துவா செய்யுங்க அப்படிலாம் வந்து கேட்கக்கூடியவங்களா இல்லை. ஏன்னா அவங்களே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து அற்பமானது அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. அதே போல் ஐயூப் நபி அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம அதிகமாக வந்து கேட்டிருப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இறைவனுடைய உதவி வந்து அந்த இடத்துல வருது. இப்போ நம்ம எப்படியெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களும் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு இறுதியில் வந்து அவங்களுக்கு உண்டான இறைவனுடைய உதவி வந்து மிக ஆழமாக வருது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உதவி வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்களாகவும் புரட்டி பார்க்கக்கூடியவங்களாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால், நபி ஐயூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இருக்காங்க சொன்னால், அவங்க வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கணக்கு அளவுக்கு முடியாத அளவுக்கு அவங்க செல்வ செழிப்பு இருந்துச்சு. அதே போல் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பல பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கிடைப்பவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து எந்த அளவுக்குன்னா, அவங்க வந்து எந்த ஒரு துன்பமும் அடையாத அளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வருது, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு காலகட்டம் வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்வ செழிப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு விட்டு போயிடுது. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களும் வந்து ஆரோக்கியம் வந்து இழக்கக்கூடியவங்களாக இருந்து அந்த பெட்டில் வந்து படுத்து எந்த அளவுக்கு முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா, பெட்லேருந்து எந்திக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்போ இறுதி வரைக்கும் அவங்க வந்து யார் அவங்களுக்கு பணிவிடை செய்தாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய மனைவி தான் அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து
இவங்க நிறைய கஷ்டப்பட்டே வராங்க. அந்த நோயால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து நபி அய்யூப் ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து துவா செய்யலாமே, ஏன்னா நீங்கள் இறைவனுடைய தூதராக இருக்கீங்க, அப்போ இறைவன் வந்து அதை நிராகரிக்க மாட்டான், அப்போ நீங்கள் வந்து துவா செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே வந்து அவங்க வந்து துவாவை வந்து செய்யலை. அவங்க வந்து கண்ணிலேருந்து தாரசாரையாக வந்து தண்ணி வந்து வருது, அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணி வந்து போயிட்டு கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அழுகுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நோய் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்திருக்கும். ஆனால் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த அருட்கொடையில் எவ்வளோ காலத்துக்கு நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை கொடுத்தான், செல்வ செழிப்பை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருக்குது. இதனுடைய எண்ணிக்கை, இந்த நோய்வாய்ப்பட்ட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குறைவான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, இப்போ இதற்கு முன்னாடி செய்த அருட்கொடைக்கு என்னால் இன்னும் நன்றி செலுத்த முடியவில்லையே, அப்போ நான் இன்னும் இறைவன்கிட்ட வந்து இது ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இறைவன்கிட்ட கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குது. அதனால் வந்து நான் இன்னும் எந்த அளவுக்கு நான் நன்றி செலுத்தணுமோ தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு காலகட்டமும் இல்லை, டைமும் இல்லை, அப்போ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அது சொல்லிவிட்டு அப்படியே அந்த வாழ்க்கை வந்து சென்று கொண்டே இருக்குது. எந்த அளவுக்கு அப்படியே போகுதுன்னா, இன்னும் முடியாமல் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்குனா, இதுக்கு முன்னாடி எப்படி பெட்டை விட்டு எழுந்து முடியாத அளவுக்கு ஆனாங்களோ, இன்னும் அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்குள்ளாக மோசமான நிலை வந்து ஆயிடுச்சு. அப்போ நபி அய்யூப் ரலியல்லாஹு அவங்க வந்து அய்யூப் நபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன்கிட்ட வந்து துவா செய்கிறாங்க. எந்த மாதிரி துவா செய்கிறாங்க பாருங்கள். அய்யூப இது நாதா ரப்பஹு இன்னி மஸ்ஸனியல் உரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு வந்து இந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டுருச்சு, நீ தான் கருணைக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்ற ஒரு துவாவை வந்து தான் சொல்கிறாங்களே தவிர, எனக்கு இந்த துன்பத்தில் வந்து எனக்கு நீக்கு அப்படின்ற ஒரு துவாவை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கேட்கவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க செஞ்சதுக்கப்புறம் இறைவன் வந்து அவங்களே பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறான்னா, அய்யூப் நபியை நீங்கள் வந்து தரையில் மிதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து மிதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மிதிச்சோட வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குளிர் பானமும் குளிக்கக்கூடியதாகவும் அந்த இடத்துல வந்து தோன்றுது. அப்போ அதனை வந்து அவங்க வந்து எடுத்து குளிக்கிறாங்க, அதேமாதிரி குடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு எந்த ஒரு நோய் இருந்துச்சோ அந்த எல்லாமே வந்து முற்றிலும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதே போல் இதற்கு முன்னாடி எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சோ அது ரெட்டிப்பாக செழிப்பு வந்துச்சு. பிள்ளைகள்லாம் இறந்தாங்களே, அதே போல் 2 மடங்கு பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அதே போல் நோய்வாய் எதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து இறைவனுடைய உதவி வந்து பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, இறைவன்கிட்ட வந்து இறைவன் வந்து உதவி செய்வான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து இருந்தனால தான் அவங்க அந்த அளவுக்கு உறுதியாகவும் அந்த அளவுக்கு வந்து நான் நன்றி செலுத்த வேணும் என்ற வகையில் வந்து அவங்க எண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படியே அந்த அளவுக்கு வந்து அவங்க இருந்தனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இறைவனுடைய உதவி அந்த இடத்துல வந்து இறைவன் அவங்களுக்காக அருள் செஞ்சு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். அப்படியே இதே போல் நபி யூனுஸ் நபியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்களுடைய பெயரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனுடையவர் தான் பெயர். அந்த நிகழ்வை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அதனுடைய மீன் என்ன பண்ணுதுன்னா, யூனுஸ் நபியை வந்து மிழுங்கிடுது. அப்படியே முழுங்கிட்டு அப்படியே கடலுக்கு கழுவிட்டு சென்றுது. இதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு மனிதர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு மனிதரால் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பயம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 3 வகையான இருட்டை வந்து அவங்க பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எப்படின்னா, ஒன்றாவது இருட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலுடைய இருட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதனுடைய மீனுடைய வயிற்று வந்து இருட்டாக தான் இருக்கும், எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அதே போல் அந்த இரவோட இருட்டு. அப்படி இந்த 3 வகையான இருட்டை வந்து அவங்க வந்து கடந்தவங்களாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த துவாவின் மூலியமாக அவங்க வந்து வெளியே வராங்க. அப்போ அந்த துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் என்ற துவாவை வந்து அவங்க செய்கிறாங்க. இறைவன் வந்து அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க. அப்போ அது ஒரு நாளில் அப்படியே வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. அவங்க அந்த அளவுக்கு அந்த மீன் வயிற்றில் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டப்பட்டு அவங்க தவறை வந்து உணர்ந்துருப்பாங்க. உணர்ந்த பின்பு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, துவாவை கேட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேணும், நம்ம ஒரு கடலுக்கடியில் ஆழமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடலுக்கடியில் அப்படியே மூழ்கி போயிடாமல் இறைவன்கிட்ட வந்து நம்மளுடைய தவறை வந்து சொல்லி அதிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து இன்னும் பல்வேறு விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இந்த உரையோட இறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாருக்கா இந்த உதவி வந்து வரும், இறைவனுடைய உதவி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அப்போ யாருக்கு தான் இந்த உதவி வரும் அப்படின்னு சொன்னால்,
இறைவன் தன்னுடைய திருமறை குரான்லேயே சொல்லி காமிக்கிறான். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையச்சவாதிகள். இப்போ இறையச்சவாதிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த உதவி வந்து வரும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். இறையச்சம்னா என்ன? ஒரு பாவம் வந்து நம்ம செய்யக்கூடாது என்ற வகையில் வந்து நினைத்தவர்களாகவும் இறைவனுடைய நினைப்பு எப்பயுமே இருந்து பாவத்தை வந்து செய்துவிடக்கூடாது என்ற வகையில் வந்து இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற வகையில் அந்த இறையச்சம் இருக்க வேணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்து அந்த இடத்துல வந்து விடவே கூடாது. எந்த ஒரு துளி கூட ஒரு சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. எதில் வந்து சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து இறைவன்கிட்ட கேட்டோம், இறைவன் வந்து இப்போ அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய உதவி வந்தே தீரும் என்ற உறுதியோடு இருக்கணுமே தவிர இறைவன் வந்து நமக்கு உதவி செய்வானா இல்லை செய்ய மாட்டானா என்ற ஒரு சந்தேகம் வந்து அந்த இடத்துல வந்து விடவே கூடாது. அப்படி வந்துடுச்சு சொன்னால் அந்த உறுதி அந்த இடத்துல வந்து சுக்குநூறாக நொறுங்கிடுது. அப்படி நொறுங்காமல் நம்ம என்ன செய்யணும்? அந்த உறுதியை வந்து நம்ம சந்தேகம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இறைவன் நமக்கு உதவி செஞ்சே தீர்வான் என்ற வகையில் வந்து நம்ம இருக்க வேணும். அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து இறைவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்த நிமிடமே நமக்கு வந்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இருக்காமல் இறைவன் வந்து நமக்கு உதவி வந்து செய்யக்கூடியதாக இருப்பான் என்ற வகையில் நம்ம பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு துன்பத்தை வந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் எந்த நேரத்துலேருந்து எந்த ஒரு நிமிஷம் எந்த ஒரு செகண்டில் கூட நமக்கு வந்து இறைவன் வந்து உதவி செய்யாமல் விட்டுவிட மாட்டான் என்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருந்து அதனுடைய இறைவனுடைய உதவி வந்து நம்ம பெறக்கூடியவங்களாக இருந்து இம்மையிலும் மறுமை வெற்றி பெறுவோமாக என்று சொல்லி என்னுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டு வருகிறது என்று பார்த்தால், ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெயில் வந்து அப்படியே தட்டி தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு வந்து வெயில் இருக்குது. கடுமையான வெயிலை வந்து நம்ம சந்தித்து கொண்டு வந்ததையும் பார்க்குறோம். இன்னும் வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து குறையாத நிலையும் இருக்குது. வெளி மாநிலத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வெளிநாட்டை வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு 30, 32, 33 செல்சியஸ் வந்துருச்சு சொன்னாவே என்ன ஆகுது? நமக்கு வந்து தாங்க முடியல. ஆனால் 40, 50ன்னு சொல்லி அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வெயிலுடைய தாக்கம் வந்து இந்த ஒரு புறம் வைத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மழையோட தாக்கம். மழையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தாங்க முடியாத அளவுக்கு மழை வருது. எப்படி வெயிலினால் தாங்க முடியலன்னு சொல்லணுமோ அதே போல் மழையினால் தாங்க முடியாத அளவு என்ன தாங்க முடியல வெள்ளத்தின் அடிப்படையில் வந்து சொல்லி காமிக்கும். ஏன்னா அதனுடைய இப்போ வெளிநாட்டில் எடுத்துக்கணும்னு சொன்னால் அதிகமான மழை வந்து பாதிப்பினால் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஏராளமான உயிர்கள் வந்து போகக்கூடியதாக இருக்குது. அப்போ இறக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அது ஒரு புறம் இருக்குது. இன்னும் ஒரு புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், சரிவு, தீ, காட்டுத்தீ இந்த மாதிரி வந்து பரவிட்டே இருக்குது. அப்போ இது அனைத்தையும் வந்து ஒரு மனிதராகவே நம்ம இப்போ எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம இருக்கோம் சொன்னால் சுற்றி எல்லா பக்கம் 3 பக்கம் நம்மளை சூழ்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஏன் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு கேள்வி வந்து எழுப்பலாம். இப்போ இறைவன் வந்து இதெல்லாம் வந்து ஏன் செய்யணும்? மனிதர்களுக்கு வந்து இறைவன் தீங்கிழைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் வந்து இவ்வளோ உயிரை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேள்வியெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இதுலேருந்து நம்ம பாதுகாப்பை வந்து தேடக்கூடியதாக இருப்போம். அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காலநிலை மாற்றமாக இதெல்லாம் வந்து ஏற்படுது, இதை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து திருக்குறான் 1400 வருடங்களுக்கு முன்பே வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. என்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா ஒரு மனிதர் வந்து தன்னுடைய கையால் வந்து தீங்கு செய்கிறான். அப்படி அந்த செய்ததன் விளைவாகத்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரையிலாக இருக்கட்டும் சரி, கடலிலாக இருக்கட்டும் சரி, இப்படி எந்த ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த எல்லா பேரழிவுக்கும் காரணம் இந்த மனிதர் செய்த அந்த கையால் செய்த அந்த தீங்குனால தான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிச்சிடான். அப்புறம் ஏன் இறைவன் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுபவிக்க செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு உலகத்திலே வந்து என்ன செய்கிறான்னா ஒரு சிறிய அளவுக்கு மட்டும் உங்களை வந்து சுவைக்க செய்கிறான். என்ன சுவைக்க செய்கிறான்னா அதனுடைய அந்த துன்பத்தை வந்து சுவைக்க செய்யக்கூடியதாக இருக்கான். இப்போ ஒரு துன்பம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்ன கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று வந்து மறுமை வாழ்க்கை. இப்போ 2 வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஹை இடத்துல
ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு கீழ் இடத்துல பார்க்குறோம். ஏன்னா நம்ம கீழ் இடத்துல இருந்து தான் பெரிய இடத்துக்கு போயிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மேலேருந்து ஒரு மனிதர் கீழேருந்து வராரு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நமக்கு தோணும், என்ன இதெல்லாம் ஒரு கஷ்டமாக சொல்லி இலகுவாக தோணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மனிதருக்கு வந்து அதுலேருந்து கீழேருந்து வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த மனிதருக்கு உண்டான கஷ்டம் தெரியும். அதே போல் நம்மளும் அந்த இடத்துலேருந்து வந்திருப்போம். வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ஒரு கஷ்டம் இருந்து தான் நம்ம மேலே வந்திருப்போம். ஆனால் என்ன, நம்ம ஒரு மேலே வந்ததுக்கப்புறம் அந்த கீழே உள்ள கஷ்டம் வந்து நமக்கு தெரியாமே மறைஞ்சிருச்சு. அதே ஒரு மனிதர் வந்து கீழேருந்து ஒரு மனிதன் மேலே பார்க்குறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தோணும். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நடக்கக்கூடிய இந்த அனைத்து துன்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது, இந்த வெயில் தாக்கம், மழை, இந்த மாதிரி வெள்ளம், இந்த மாதிரிலாம் ஆகுது, நிலநடுக்கம் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலையை வந்து நம்ம எங்கேருந்து பார்க்கணுன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெரிய அளவில் தான் தோணக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறுமையில் வாழ்க்கையில் வச்சு இப்போ ஒரு சொர்க்கத்திலேருந்து நம்ம இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம படக்கூடிய மறுமை நாளில் படக்கூடிய அந்த துன்பத்தை காட்டிலும் இது வந்து ஒரு விரல் விட்டு எண்ணம் ஒரு புள்ளி வைத்தோம் என்று சொன்னால் அது கூட கிடையாது என்ற வகையில் வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம ஃபுல் எண்ணமும் ஃபுல் எய்மும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மறுமை வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடிப்படையில் வந்து நம்ம இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன் வந்து அப்படி சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு துன்பம் நிகழ்கிறது, ஒரு பல்வேறு இடத்துல வந்து பல மரணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அதுக்கு நம்ம வந்து மறுமை வெற்றி தான் எய்மு, சொர்க்கந்தான் எய்மு சொல்லி நம்ம இருக்கோம். ஆனால் அதுக்கு சொல்லி இப்போ படக்கூடிய துன்பத்துலேருந்து நம்ம விடை பெறணுமா இல்லையா? இங்கேயும் துன்பப்பட்டு மறுமையிலையும் போய் துன்பம் பண்ணுமா என்ற எண்ணம் வந்து யாருக்குமே வராது. அதே போல் இங்கேயும் துன்பம் அனுபவிக்கக்கூடாது, அதே போல் மறுமையிலையும் வெற்றி பெறணும் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக வந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம பாவ மன்னிப்பை தேடணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஏற்படக்கூடியதை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மரணம் ஏற்படுது என்று சொன்னால் ஒரு மரணன்றது வந்து எந்த காரணத்தில் கூட வந்து ஏற்படலாம். இப்போ வெயிலின் தாக்கத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெயிலினாலே கூட எரிஞ்சு போகக்கூடிய நிலை வந்து மரணம் ஏற்படலாம். அதே போல் மழை வருது சொன்னால் மழையின் காரணத்தினால வெள்ளம் ஏற்பட்டு கூட மரணம் அந்த இடத்துல ஏற்படலாம். நிலநடுக்கம் என்று சொல்லும் பொழுது நம்ம வெளியில் தான் இருப்போம், உள்ளே இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு வீடு இரிஞ்சு கூட நிலநடுக்கம் வந்து அந்த இடத்துல கூட மரணம் ஏற்படலாம். இப்போ வீட்டு உள்ளே இருந்தால் தான் சொல்லி நிலநடுக்கம் வந்தால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உடனே எல்லாருமே வந்து பூகம் வந்துருச்சு சொல்லி எல்லாம் வெளியே ஓடுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு கட்டல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்கு அடியில் போவாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே ஓடக்கூடியலாம் இருப்பாங்க. அப்படி வெளியே ஓடக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து ஏதாவது இடிஞ்சு கூட மரணம் ஏற்படலாம். அப்படி ஏற்படக்கூடிய எந்த நேரத்துலையும் இருக்கலாம் என்ற வகையில் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய நிலையை வந்து நம்ம புரிந்தவர்களாக, ஏன்னா நம்ம கண் முன்னாடி இதற்கு முன்னாடி எல்லாருக்கும் எத்தனையோ நபிமார்கள் வந்து வந்திருப்பாங்க. நம்ம திருமறை குரானை படித்து ஏராளமான அத்தாட்சிகளை வந்து இறைவன் நமக்கு வழங்கியிருக்கோன்னு சொல்லி காமிக்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பட்டிருப்போம்? கேள்விப்பட்டிருப்போம், காதால் கேட்டிருப்போம், இல்லை இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கண்ணாலேயே பார்க்கக்கூடிய நிலை வந்து அந்த அத்தாட்சியை வந்து இறைவன் நம்ம கண் முன்னாடியே காமிக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து ஒரு பயம் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தவறிலிருந்து உடனடியாக நம்ம பாவ மன்னிப்பை தேடுவோம். அந்த பாவ மன்னிப்பை தேடி இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலேயே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்தினரும் ஒன்று கூடுவதற்கு இறைவர் அருள் செய்வானாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌஹான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.